கிறிஸ்துவில் பிரியமான இறைமக்களே, இறைமக்கள் என்று சொல்லுகிற போது அது நம்பிக்கையாளர்களாயிருக்கிற எல்லோரையும் குறிக்கிற வார்த்தை. சகோதர சகோதரிகளாய், துறவியராய், அருள் பணியாளர்களாய், ஆயராய், திருத்தந்தையாய் இருக்கிற எல்லோரையும் குறிக்கக்கூடிய வார்த்தை இறைமக்கள், பீப்புள் ஆஃப் காட். இந்த கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கொடையான இந்த சந்திப்பு கூடாரத்தில், அதை அப்படித்தான் அழைக்க விரும்புகிறேன், நாம் கடவுளை சந்திக்கிற கூடாரம். அன்று மோசேக்கு கடவுளை சந்திக்க ஒரு கூடாரம் கிடைத்தது போல நம் மக்களுக்கு, நமது மறை மாவட்ட மக்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறது சந்திப்பு கூடாரத்தில் பெருமகிழ்வோடு, நன்றி பெருக்கோடு நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய மனம் அத்துணை மகிழ்ச்சியால், நன்றி பெருக்கால் நிறைந்திருக்கிறது. எதை கொண்டாடக்கூடி வந்திருக்கிறோம் என்று பார்க்கிற போது ஏராளமான காரியங்களை நாம் இன்று கொண்டாட இங்கு கூடி வந்திருக்கிறோம். கிறிஸ்மஸ் காலத்தில் இருக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் 2025வது திருநாளை பெருமகிழ்வோடு இந்த நாட்களில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த கிறிஸ்மஸ் நினைவு, அந்த மகிழ்ச்சி நமது உள்ளங்களை விட்டு நீங்கவில்லை. கிறிஸ்மஸை கொண்டாட வந்திருக்கிறோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரின் நாள். எசையாவின் வார்த்தைகளில் ஆண்டவரது மேன்மை மிகு திருநாள். இன்று கடவுளுடைய பிள்ளைகளாக அந்த கடவுளுக்கு நன்றி சொல்ல இங்கு வந்திருக்கிறோம். திரு அவை இன்று திருக்குடும்ப திருநாளை கொண்டாடி மகிழ்கிறது. நாமும் குடும்பங்களின் திருநாளை கொண்டாடுகிறோம். அதிலும் குறிப்பாக தங்களது திருமண வாழ்வில் 25 ஆண்டுகளை, 50 ஆண்டுகளை இறை அருளோடு நிறைவு செய்த அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லும் இந்த குடும்பங்களின் திருநாளை இந்த நாளில் நாம் கொண்டாடுகிறோம். இன்று டிசம்பர் மாதம் 28ஆம் தேதியும் கூட வழக்கமாக நாம் மாசிலா குழந்தைகளின் திருநாளையும் கொண்டாடுகிற நாள் இது. அதையும் இந்த நாளில் நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாளிலேயே கடந்த ஆண்டு நாம் தொடங்கிய யூபிலி 2025ஐ நிறைவு செய்கிறோம். அத்தோடு பிறக்கவிருக்கிற இந்த புத்தாண்டு நமக்கு நம்பிக்கை அளிக்கும் ஆண்டாக, வளம் பெருகும் ஆண்டாக அமைய இறைவனது அருளை வேண்டி அந்த புத்தாண்டின் மகிழ்வு கொண்டாட்டத்திலும் அந்த ஆண்டவர் திருமுன் கூடி வந்திருக்கிறோம். எல்லா கொண்டாட்டங்களுமே ஒன்றை நமக்கு உணர்த்துகிறது. நாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், அந்த கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம் என்பதைத்தான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 2025இன் நிறைவு காலகட்டத்தில் பின்னோக்கி பார்க்கிறோம், அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோம். We look back and thank God. 2026ஐ நம்பிக்கையோடு எதிர்நோக்குகிறோம். We look forward, we trust in God. முன்னோக்கி எதிர்நோக்கி பார்த்து அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற அந்த மனநிலையிலேயே நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். புதிய ஆண்டு புதிய நம்பிக்கைகளை தரும் கடவுளது இன்னும் ஒரு அருள் தரும் ஆண்டாக அமையும் என்கிற நம்பிக்கையோடு, எதிர்நோக்கின் திரு பயணிகள் என்கிற நமது பயணம் முடிந்து போகவில்லை என்கிற அந்த ஒரு மனநிலையோடு கடவுள் தரும் அருளை, ஆசையை நோக்கி நமது வாழ்க்கை பயணம் தொடர்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இது போன்ற சில நிகழ்வுகளை மட்டும் நாம் கொண்டாடவில்லை. இன்று முன்னுரையில் நாம் கேட்டது போல நமது மறை மாவட்டத்தை சார்ந்த இந்த ஜூபிலி தம்பதியரை இந்த நாளில் கொண்டாடுகிறோம். கடவுள் நமக்கு மிகப்பெரிய கொடையாக கொடுத்திருக்கிற நமது அன்பு பிள்ளைகளுக்காக புதிதாக தொடங்கிய விஆர் கார்லோஸ் என்கிற அந்த இளையோருக்கான, குறிப்பாக இளம் இளையோருக்கான அல்லது வளரிளம் பருவத்தை சார்ந்த இளையோருக்கான அந்த ஆன்மீகத்தை இயக்கத்தை சார்ந்த அன்பு பிள்ளைகளை இந்த நாளில் நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். நற்செய்தி அறிவிக்கிற பணி அருள் பணியாளர் துறவியரது பணி மட்டுமல்ல, அது எங்களது பணியும் என்கிற உணர்வோடு தாமாக முன்வந்து நற்செய்தி பணியாளர்களாக தங்களை அர்ப்பணித்து கொண்ட அந்த 400 பேரையும் கொண்டாடி மகிழக்கூடிய திருநாள். கடவுள் தமது இறையாட்சியின் ஊழியர்களாக நம்மிலிருந்தே, நமது மண்ணிலிருந்தே ஏராளமான பிள்ளைகளை தமக்கென அழைத்து கொள்ளுகிறார் என்பதை உணர்ந்து அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி அந்த இளம் குரு மாணவர்களையும் கொண்டாடி மகிழக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் நமக்கு அருளப்படுவதெல்லாம் கடவுளது அருளே. நமக்கு கிடைக்க பெறுவதெல்லாம் கடவுளது அருளே. நாம் நமக்கு தகுதி இருந்தது அதை பெற்றுக்கொண்டோம் என்பதல்ல. கடவுள் தம் அருளை கொடுத்தார், தகுதி வாராது கொடுத்தார், அளவில்லாது கொடுத்தார். அந்த அருளுக்காக, அந்த பேரருளுக்காக நன்றி செலுத்தும் மனநிலையோடு நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம்.
ஆக இந்த நாளில், இந்த யூபிலி ஆண்டு நிறைவடைவதாக நாம் சொல்லுகிற நாளில், மீண்டும் சொல்லுகிறேன், நிறைவடையவில்லை, அது தொடர்ந்து நடக்கிறது. நாம் முடித்து வைக்கவில்லை. அந்த யூபிலி ஆண்டு பயணம் தொடர்கிறது. ஆகவேத்தான் இந்த பேராலயத்தின் கதவுகளும் திறந்தே இருக்கட்டும் என்று சொன்னேன். அது மூடப்படக்கூடாது. கடவுளது அருள் வரங்கள் என்னாலும் நமக்கு நிறுத்தப்படுவது கிடையாது. என்னாலும் எப்போதும் அது நமக்கு திறந்தே இருக்கிறது, கடவுளது அருளின் வாசல் என்று. அதேபோல் அந்த கிறிஸ்மஸ் என்பது முடிந்து போகிற ஒரு கொண்டாட்டம் அல்ல. அது உண்மையிலேயே அது ஒரு தொடக்கம். முகநூலில் அன்று ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தேன், வித்தியாசமாக இருந்தது. இயேசு கிடத்தப்பட்டிருந்த அந்த தீவன தொட்டி, அதோடைய நிழல் நீண்டு இருந்தது. அந்த நிழல் சிலுவை வடிவில் இருந்தது. அந்த நிழலின் இறுதியில் ஒரு சிலுவை மரம் நின்று கொண்டிருந்தது. இயேசுவின் இந்த பிறப்பு தான் இறையாட்சியின் தொடக்கம். இயேசுவின் இந்த இறையாட்சி தான் மெஸ்ஸியாவின் காலத்தின் தொடக்கம். அந்த மெஸ்ஸியாவின் காலத்தில் நாம் இருக்கிறோம். அந்த காலம் முடிந்து போக முடியாது. அது நிறைவடைகிற நாளை நோக்கியே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆக கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தையும் நான் நிறுத்தி கொள்ளவில்லை, இந்த யூபிலி ஆண்டையும் நாம் நிறுத்தி முடித்து கொள்ளவில்லை, அது தொடருகிறது. இந்த மனநிலையில்தான் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கடவுளது அருள் தரக்கூடிய ஒரு புரிதல் இதுவாகத்தான் இருக்கும். ஃப்ரம் கிரேஸ் ரிசீவ்ட் டு மிஷன் ரெனியூட் என்று பெற்றுக்கொண்ட அருளில் இருந்து நமது கிறிஸ்துவ வாழ்வு நமக்கு தரக்கூடிய நற்செய்தி அறிவிக்கிற அந்த பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்காக புறப்படுகிற ஒரு தருணமாகவே இந்த யூபிலி ஆண்டின் நிறைவு பார்க்கப்பட வேண்டும் என கருதுகிறேன். ஒரு 5 காரியங்களை மட்டும் மிக சுருக்கமாக இந்த நாளில் உங்களோடு சிந்திக்க ஆசைப்படுகிறேன். 1, யூபிலி ஆண்டு அருள் நிறை ஆண்டு. கடவுள் அருள் தரும் அருள் நிறை ஆண்டை தான் நாம் கொண்டாடி நிறைவு செய்திருக்கிறோம். அதை நன்றியோடு நிறைவு செய்திருக்கிறோம். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி இதே பேராலயத்திலிருந்து தொடங்கிய இந்த திரு சிலுவை நமது மறைமாவட்டத்தின் எல்லா திக்குகளுக்கும் சென்று வந்திருக்கிறது. 7 மறைமாவட்டங்கள், 8 மறைவட்ட திருத்தலங்கள், 25 மண்டலங்கள், 100 பங்குகள் என்று நம் எல்லோரையும் இந்த திரு சிலுவை சந்தித்து வந்திருக்கிறது, நம்மோடு பயணித்திருக்கிறது. நம்பிக்கையின் திரு பயணிகள் என்பதை நமக்கு உணர்த்தி நம்மோடே நெருங்கி பயணித்திருக்கிறது கடவுளது ஞானமும் வல்லமையுமான இந்த திரு சிலுவை. சிறப்பு திரு யாத்திரைகள் மேற்கொண்டோம், சிறப்பு சிலுவை வழிபாடுகளை நடத்தினோம், சிலுவை நிழலில் நாம் அடிக்கடி ஒன்று கூடி வந்தோம். ஒப்புரவு அருள் அடையாளத்தால் கடவுளோடும் பிற மாந்தரோடும் நம்மோடும் நாம் ஒப்புரவாகினோம். அறச்செயல்கள் பல புரிந்தோம். இவை அனைத்திலும் கடவுளது அன்பை, அருளை, அவர் தம் பரிவை நாம் அனுபவித்து உணர்ந்திருக்கிறோம். 2வது, இறை இரக்கமே இஜூபிலி கொண்டாட்டத்தின் மையமாக இருந்திருக்கிறது. நாம் எல்லோருமே அனுபவித்து உணர்ந்தோம். நான் அதிகமாகவே அனுபவித்து உணர்ந்தேன் அந்த கடவுளது இரக்கமிகு பேரன்பை இன்னும் அதிகமாக. யோவேல் இறைவாக்கு நூல் 2ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தையில் யோவேல் சொல்லுவார், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர் என்று. ஆக அருள் மிகுந்த, நீடிய பொறுமை கொண்ட, இரக்கம் மிகுந்த அந்த கடவுளை நாம் அடையாளம் கண்டு கொண்டோம். இந்த காலம் அதற்கு நமக்கு உதவி இருக்கிறது. எபேசியர்கள் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 18-19வது இறை வார்த்தைகளில் புனித பவுலடியார் நமக்கு விடுக்கக்கூடிய அந்த பெரும் சவாலை ஏற்றுக்கொண்டு நாமும் அந்த கடவுள் கிறிஸ்து வழியாக நம்மை காட்டக்கூடிய அந்த அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னவென்று அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெற முயற்சித்தோம். நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அந்த பேரன்பை அறிந்து கொள்ளும் அறிவை நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த சோதனையில் நாம் தோற்றே போனோம். கடவுளது அன்பு அளவிட முடியாதது, எல்லா வரையறைகளையும் தாண்டியது, எந்த நிபந்தனையும் இல்லாது என்பதை மீண்டுமாக இந்த ஆண்டில் நாம் அதிகமாகவே அறிந்து உணர்ந்து கொண்டோம். பிரியமானவர்களே, அடிப்படையில் நாம் இரக்கத்துக்கு உரிமையாளர்கள் அல்ல, அந்த இரக்கத்தை பெறுகிறவர்கள். கடவுள்தாமே அந்த இரக்கத்தை நமக்கு நிரம்ப கொடுக்கிறார். நம்மை எப்போதும் தம்முடைய அன்பு பிள்ளைகளாக மன்னித்து ஏற்றுக்கொள்வது அந்த கடவுளின் இயலாமை அல்ல, அதுதான் அந்த கடவுளது ஆற்றல், அந்த கடவுளது வல்லமை என்பதை உணர்ந்திருக்கிறோம். ஒப்புரவு அருள் அடையாளம் வழியாக
தனிப்பட்ட மனிதர்களாக மட்டுமல்ல, குடும்பங்களாக அந்த கடவுளோடு நாம் நெருங்கி வந்திருக்கிறோம். இந்த ஒப்புரவு அருள் அடையாளங்களாக, பங்கு இறை சமூகங்களாக அந்த கடவுளிடம் நாம் நெருங்கி வந்திருக்கிறோம். இந்த ஒப்புரவு அருள் அடையாளம் வழியாக தஞ்சை திரு அவையாக, தல திரு அவையாக அந்த கடவுளிடம் நாம் திரும்பி வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி நெருங்கி வந்த நம்மை இந்த ஒப்புரவு அருள் அடையாளம் குணப்படுத்தி இருக்கிறது, நலப்படுத்தி இருக்கிறது. இந்த யூபிலி ஆண்டு நம்மை தொட்டிருக்கிறது. நம் பங்கு இறை சமூகம் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற இறை சமூகமாக, யாரும் விளக்கப்படாத, யாரும் விலகியிராத உறவு சமூகமாக மலரத் தொடங்கி இருக்கிறது. காயங்கள் ஆறி உள்ளன, ஒருவர் மற்றவருக்கு செவி மடுத்திருக்கிறோம், நம்பிக்கை நம்மில் வளர்ந்திருக்கிறது. மூன்றாவதாக, திரு பயணிகள் என்னும் நிலையிலிருந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர புறப்படுகிற தருணம் இந்த யூபிலி ஆண்டு நிறைவு தருணம். கடவுளது இரக்கத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டோம், நம்பிக்கையின் திரு பயணிகளாக பயணித்தோம். திருப்பயணம் மேற்கொள்பவர்கள் திரும்ப வீட்டுக்கு வருகிறோம். வீட்டுக்கு வந்து நமது இல்லத்தின் கதவுகளையும் நம் இதயத்து கதவுகளையும் எப்போதும் பிறருக்கு திறந்தே வைத்திருக்கிறோம். அதை மூடி வைப்பது கிடையாது. நமது பேராலயத்தின் ஆலய கதவுகள் இன்று திறந்து வைத்திருக்கப்பட்டிருப்பது போலவே நம்பிக்கையை விதைக்கும், அதை வளர்த்து வரும் கடவுளின் பிள்ளைகளாக, கடவுளின் பணியாளர்களாக நமது வாழ்வு இன்னும் தொடரப்போகிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு அழைப்பு விடுத்தது போல, நம்பிக்கையின் அடையாளங்களாய் எல்லா மாந்தருக்கும் திகழ நாம் நமது வாழ்க்கை பயணத்தை, கிறிஸ்துவ வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொள்ளுகிற தருணமாக இருக்கிறது. நம்பிக்கை இழந்த மக்களுக்கெல்லாம் நம்பிக்கையின் அடையாளங்களாக நமது வாழ்வு அமைய போகிறது. பிளவுண்ட இந்த உலகத்தில் அமைதி, ஒற்றுமை என்னும் ஒரு புதிய மொழியை நாம் பேச போகிறோம். ஏழைகளோடு, வறியவர்களோடு, மறக்கப்பட்டவர்களோடு, காயப்பட்ட மனிதர்களோடு தோழமை பாராட்டி அவர்களோடு இருந்து அவர்களுக்கு நம்பிக்கையின் அடையாளங்களாக திகழப்போகிறோம். திரு அவை இருப்பதே, நாம் நம்பிக்கையாளர்களாக இருப்பதே நமக்காக அல்ல, மாறாக கடவுள் அன்பு செய்யும் இந்த உலகத்திற்காகவே. நாம் வேண்டுமானால் இந்த உலகத்தை அன்பு செய்யாதிருக்கலாம், கடவுள் இந்த உலகை அன்பு செய்கிறார். ஆகவே தான் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தையில் இயேசுவின் வார்த்தைகளாக பார்க்கிறோம். கடவுள் இவ்வுலகை எவ்வளவு அன்பு செய்தார் எனில் தம் மகனையே இந்த உலகுக்கு அளிக்கும் அளவுக்கு இந்த உலகை அன்பு செய்தார் என்று. கடவுள் அன்பு செய்கிற இந்த உலகத்தை அன்பு செய்வது நமது கடமையாகிறது. நம்மோடு வாழக்கூடிய மக்களது சுகதுக்கம் நமது சுகதுக்கமாகிறது. அவர்களோடு இணைந்து இயைந்து பயணிப்பதற்கான ஒரு அழைப்பையே இந்த யூபிலி நிறைவு நமக்கு கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நான்காவது, இந்த யூபிலி நம் அன்றாட வாழ்வின் தொடர் பயணமாக அமையப் போகிறது. ஆகவே தான் சொன்னேன், இது நடந்து முடிந்து போன ஒரு நிகழ்வல்ல, அல்லது நடந்து முடிந்து போன ஒரு நிகழ்வின் நினைவு அல்ல, மாறாக இந்த யூபிலியே நமது நிலைத்த எண்ணங்களாய், நமது பார்வைகளாய், நமது வாழ்க்கை முறையாய் தொடர்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். நமக்குள் சில கேள்விகளை ஆழமாக கேட்டுக்கொள்ளக்கூடிய தருணமும் இந்த தருணம் என்றே நான் உணர்கிறேன். இந்த யூபிலி ஆண்டு இந்த கடவுளிடம் நம்மை நெருங்கி வரச் செய்திருக்கிறதா? நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு இந்த ஜூபிலி ஆண்டை அறிமுகப்படுத்திய போது அழைப்பு விடுத்தார் 3 காரியங்களை செய்வதற்காக. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், உங்கள் அயலாரிடம், உங்கள் குடும்பத்தாரிடம் அணுகிச் சொல்லுங்கள், இயற்கையோடு இயைந்து வாழ புறப்படுங்கள் என்று. இந்த 3 காரியங்களும் இந்த ஆண்டில் நமது வாழ்வில் நிறைவேறி இருக்கிறதா என்று யோசித்து பார்ப்போம். நிறைய திரு மேற்கொண்டிருப்போம், நிறைய ஜெபம் செய்திருப்போம், நல்ல பாவ சங்கீதனம் கூட செய்திருப்போம். இந்த யூபிலி ஆண்டு இன்னும் ஆழமான கடவுள் உறவில் நம்மை வளர்த்தெடுத்திருக்கிறதா யோசித்து பார்ப்போம். கடவுளது மன்னிப்பை பெறுவதில் மட்டுமல்ல, அடுத்திருப்பவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மன்னிக்கும் மனநிலையை இந்த யூபிலி ஆண்டு நம்மில் வளர்த்திருக்கிறதா? வறியவரின் முனகளுக்கும் கூக்குரலுக்கும் நமது செவிகள் விருப்பத்தோடு திறக்கின்றன என்று நம்மால் சொல்ல முடியுமா? இயைந்து இணைந்து ஒருவர் மற்றவரை மதித்து ஏற்று அடுத்தவரது குரல் கேட்டு அடுத்தவருக்காக குரல் கொடுத்து வாழ நாம் இந்த ஆண்டில் பயிற்சி பெற்றிருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். ஒரே ஒருவரோடாவது நாம் நல்லுறவை புதுப்பித்திருப்போம் எனில், ஒரே ஒருவரது வாழ்வில் நாம் நம்பிக்கை ஒளி
போகும் எனில் என்னை பொறுத்தவரை இந்த யூபிலி ஆண்டு அதன் நோக்கத்தை நிறைவேற்றி இருக்கிறது என்றே நான் உணர்கிறேன். ஆக அந்த கடவுளை நெருங்கி வரவும் அடுத்தவரை அணுகி செல்லவும் இயற்கையை அன்பு செய்யவுமான அந்த அழைப்பு எந்த அளவுக்கு நமது வாழ்வில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது யோசித்து பார்ப்போம். நம்முடைய குடும்பங்கள் உண்மையிலேயே கடவுளது அன்பும் அருளும் மிகுந்த குடும்பங்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியுமா? திருக்குடும்ப திருநாளை கொண்டாடுகிறோம். அந்த சூசையப்பரை போல, அன்னை மரியாவை போல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல, அந்த மூவரும் இணைந்து இயைந்து வாழ்ந்த அந்த திரு குடும்பத்தை போல நமது குடும்ப வாழ்வு அமைந்திருக்கிறது என்று நம்மால் சொல்லிக்கொள்ள முடியுமா என்று யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இயற்கையை நேசிக்க கற்றுக்கொண்டோமா? எத்தனை மரங்களை நட்டிருக்கிறோம்? நமது சூழலை பசுமையாக தூய்மையாக வைத்திருந்திருக்கிறோமா? பிளாஸ்டிக் பொருள்களுக்கு வேண்டாம் என்று நாம் சொல்லி இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். இவையெல்லாம் ஏதோ சடங்கு தனங்களாக நமக்கு சொல்லப்படுகிற காரியங்கள் அல்ல, வாழ்க்கை முறையாக திரு அவை நமக்கு கற்பிக்கிற காரியங்கள். அந்த கடவுளை ஒருபோதும் மறவாது, அந்த கடவுளை விட்டு ஒருபோதும் விலகி செல்லாது, எப்போதும் அந்த கடவுளின் பிள்ளைகளாக அவரது அரவணைப்பில் வாழுகிற ஒரு வாழ்க்கை பேறு பெற்ற வாழ்க்கை. எல்லோரையும் நம்முடைய சகோதர சகோதரிகளாக பார்த்து இந்த சகோதர அன்பு வாழ்வு எனது குடும்பத்திலேயே தொடங்குகிறது என்று உணர்ந்து நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல பிள்ளைகளாக, நல்ல உடன் பிறந்தவர்களாக, நல்ல உறவுகளாக, நல்ல நண்பர்களாக என்று வாழுகிற போது அந்த வாழ்வு கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வாக அமைந்து போகிறது. கடவுள் படைத்த இந்த உலகில் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நாம் இருக்கிறோம், எல்லா மனிதர்களும் இருக்கிறார்கள், ஒட்டுமொத்த இயற்கையும் உயிர் அனைத்தும் எங்களோடு இருக்கின்றன என்று உணர்ந்து இயற்கையை பேணி காத்து அதன் மேன்மையை போற்றி இயற்கையோடு இயைந்து வாழ நாம் கற்றுக்கொண்டோமா என்று யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்கள், இறுதியாக எதிர்வரும் காலத்தையும் கடவுளின் கையில் ஒப்படைத்து நமது வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். யூபிலி ஆண்டை நிறைவு செய்கிறோம். நன்றியோடும் அதே வேளையில் நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடும் இந்த ஆண்டில் நம்மை வழிநடத்திய அதே தூய ஆவியார் இனி வரக்கூடிய காலங்களில் நமக்கு துணை இருப்பார் என்பது நமது நம்பிக்கை. இந்த புதிய ஆண்டில், இந்த புனித ஆண்டில் நமக்கு கதவை திறந்து வைத்த அதே ஆண்டவர் நமது நற்செய்தி அறிவிப்பு வாழ்வுக்கான, எல்லோரையும் அன்பு செய்து வாழ்வதற்கான, அந்த புதிய வாழ்வுக்கான நிறைய பாதைகளை நமக்கு திறந்து வைத்திருக்கிறார் என்று உணர்வோம். நம் திரு அவையை, நம் குடும்பங்களை, நம் பங்கு இறை சமூகங்களை, நமது அன்பு மறை மாவட்டத்தை, குறிப்பாக நமது அன்பு இளையோரை, குழந்தைகளை, குடும்பங்களை, காயப்பட்ட இந்த உலகை கடவுளது கரங்களில் ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு விட்டு போன புனித பவுலடியாரின் அந்த வார்த்தைகளை மீண்டுமாக நினைவுபடுத்திக் கொள்வோம். ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தை, நாம் கொண்டிருக்கிற எதிர்நோக்கு ஒருபோது நமக்கு ஏமாற்றம் தராது. அதையே இங்கு பதித்து வைத்திருக்கிறார். நாம் கொண்டிருக்கிற எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் யாரை நம்பி இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். கடவுளை நம்பி இருக்கிறோம், அந்த கடவுளை மட்டுமே நம்பி இருக்கிறோம். ஆகவே நாம் கொண்டிருக்கிற எதிர்நோக்கு நமக்கு ஏமாற்றம் தராது. திருத்தந்தை லியோ, இன்றைய நமது திருத்தந்தை அவர்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். இந்த எதிர்நோக்கு, ஏமாற்றம் தராத இந்த எதிர்நோக்கில் என்னாலும் நிலைத்திருங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார் என்று பார்க்கும். எப்படி நிலைத்திருப்பது? புனித பவுலடியாரின் வார்த்தைகளை திருத்தந்தை மேற்கோள் காட்டுகிறார். ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12ஆம் அதிகாரம் 9 முதல் உள்ள இறை வார்த்தைகள். உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள், உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள், பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள், விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள், எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள், இறை வேண்டலில் நிலைத்திருங்கள், வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள், விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள், ஆம் ஆசி கூறுங்கள், சபிக்க வேண்டாம், மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள், நீங்கள் ஒரு மனத்தவராயிருங்கள், உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள், தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், எல்லா மனிதரும்
நலமென கருதுவை பற்றியே எண்ணுங்கள். இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லோரோடும் அமைதியுடன் வாழுங்கள்.